மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களே, இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். வீடியோ பின்னாடி வரும், இருந்தாலும் இதை நான் முன்பதிவாக சொல்கிறேன். கோகுலாஷ்டமி அன்னைக்கு கோவர்த்தன கண்ணனை, அதாவது கோவர்த்த மலையை தாங்கின கண்ணனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு குறைகள் தீரும், கர்ம வினைகள் தீரும், கர்ம பலன் கூடும், குறைகள் நீங்கி கோடி பலன்கள் தீரும், குறைகள் நீங்கி கோடி பலன்கள் அடையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்கிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள் நேயர்களே. வீடியோ ஆரம்பமாகுது. வாழ்த்துக்கள். ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நோக்கரனர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு ஒரு அருமையான நாள் வந்திருக்குங்க. வாழ்க்கையில் முக்கியமான நாள், சிறப்பான நாள் வந்திருக்கு. நல்ல யோகத்தை கொடுக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் தனித்து ராசியை பார்க்குறாரு. வருகிற 17ஆம் தேதியிலிருந்து 17/8/2025 ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஆவணி மாதத்துக்கு பின்னாடி அனைத்தும் மாறும். அதாவது ஆடி மாதம் கொஞ்சம் காத்தடி மாதம், கொஞ்சம் காசுக்கு கஷ்டம் இருக்கும். ஆடி மாதம் அடி வயிறை பிடிக்கும்பாங்க, மார்கழி மாதம் மண்டையை பிடிக்கும்பாங்க. சரியா, மார்கழி ஆடியும் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லாத மாதங்கள். கோயில் திருவிழாக்கள் நடக்கும். ஆடியில் அம்மன் கோயில் திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும். ஆடி மாதம்னாலே தெய்வத்துக்கு உகந்த மாதம் தான். மார்கழி மாதமும் தெய்வத்துக்கு உகந்த மாதம்தான். ஆனால் அது 2 மாதம் அப்படி இருந்தாலே தனி மனித வாழ்க்கைக்கு சில சௌரியங்கள் இருக்காது, அசௌரியங்கள் இருக்கும். சரியா, ஆடியும் மார்கழியும். இப்போ இந்த ஆடி முடிய போகுது, ஆவணி பறக்க போகுது. ஆவணி பறக்கிறது மகர ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. 8ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறாரு. சூரியன் ஆட்சி பெறாரு, 8ஆம் அதிபதி ஆட்சி பெறாரு. இருந்தாலும் சில நிபந்தனைக்கு உட்பட்டு சில பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே, ஏன்னா புதனும் கூட இருக்கிறாரு, கேதுவும் இருக்கிறார். 8ஆம் இடம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது. இருந்தாலுமே கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சுக்கிர பார்வை ராசிக்கு வருது. அடுத்து ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் பார்க்க ஆரம்பிச்சிருவார். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே அப்படி சொன்ன மாதிரி சுக்கிரன் வர்றதுக்கு முன்னாடி புதன் வந்துட்டார். மகாலட்சுமி வர்றதுக்கு முன்னாடி பெருமாள் வந்துட்டார். அருமையான அமைப்பு. இப்படி தலைப்பு போடலாம். மகாலட்சுமி வர்றதுக்கு முன்னாடி பெருமாள் வந்துட்டார், ராசியை பார்க்குறாரு. ஆல்ரெடி இருந்தார். இப்போ சூரியன் கூட சேர்ந்து கொஞ்சம் அஸ்தமனமாகி வக்கரமாகி பின்னோக்கி போயிட்டு இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு சுயசாரத்தில் போகிறார் புதன். புதன் பெருமாளோட அம்சம், கிருஷ்ணனுடைய அம்சம். பெருமாளுடைய கடைசி அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். நவ அவதாரம், 9வது அவதாரம், 10வது அவதாரம் எடுக்கல அவர். கல்கி அவதாரம் இனிமேல் எடுப்பார். ஸோ கிருஷ்ண அவதாரத்தை கொண்டாடினாலே எது கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி ராசிக்கு 4ஆம் இடத்துல வருது, சுகஸ்தானத்தில். 16/8/2025 ஆடி 31 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பலன் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நல்ல சில விஷயங்களை சொல்கிறேன். சரியா, வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், கஷ்டமில்லாமல் இருக்கணும். 3 நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, ராக திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, வைதிக்கு ஏற்ற மாதிரி நடந்தாலும் சரி, கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கும். தசாபுத்தி ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு கோச்சார பலன்கள் கோயின்சைட் ஆகும். அதனால் பலன்களை கேளுங்க, வழிபாடு செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. சரியா நேர்களே, மனை நிறைவாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடக்குது போன ஜூலை 7ஆம் தேதின்னு. நிறைய நேரில் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படின்னு. நிறைய நேரம் போயிட்டு வந்தாங்க. நானும் போயிட்டு வந்தேன். நேற்று தான் போயிட்டு வந்தேன். சந்தோஷமாக இருந்தது. வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் போனேன். நேற்று மதியத்துக்கு மேலே உத்திராட நட்சத்திரம். நான் உத்திராடத்தில் பிறந்தனால என்னோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். நல்ல கூட்டம். 4 மணி நேரம் பொது தரிசனத்தில் நின்று முருகப்பெருமான அந்த செந்திலாண்டவரை திருச்சியில ஐயனை கும்பிட்டு வந்தேன். மனதுக்கு நிறைவாக இருந்தது. திருச்செந்தூர் போயிட்டு வந்த கையோடு மகர ராசி தான் போடுறேன். ஏன்னா மகர ராசிக்கும் முருகனுக்கும் சம்மந்தம் இருக்குது. செவ்வாய் உச்சமடைகிற இடம் மகர ராசி. அதுபோக செவ்வாய் உடைய மூலத்துருவன வீடு மகரத்துக்கு கேந்திரம். அதுபோல் இன்னொரு வீடு மகரத்துக்கு லாபஸ்தானம். ஸோ செவ்வாய் முருகப்பெருமான் எப்போயுமே மகர ராசி நல்லது செய்வார். சரி நேர்களே, அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துடுங்க. ஆகஸ்ட் 17 போயிட்டு வரலாம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு 40 நாள், ஆகஸ்ட் 17 போகலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இன்னும் போங்க. இன்னும் 9 நாள் இருக்குது. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், போயிட்டு வாங்க. திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஆள் ஃபோர்ஸாக இருப்பீங்க, ஒரு தெளிச்சு இருக்கும். சரி, ஆள் கொஞ்சம் உத்வேகமாக இருப்பீங்க. இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க, டல்லாக இருக்கிறவங்க, மைண்ட் அப்செட் ஆனவங்க, அடுத்து என்ன செய்யலான்னு சிக்கலில் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கும். ஆனால் செய்ய முடியாது. உடலோட செயல்பாடு சோம்பலாக இருக்கும். ஒரு துரிதம் இருக்காது, ஒரு வேகம் இருக்காது. ஒரு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வரணுங்க. ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம். ரெஃப்ரெஷ் ஆகணும், நம்ம ஃபிசிக்கலாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரெஃப்ரெஷ் ஆகணும்னா திருச்செந்தூர் போயிட்டு செந்திலாண்டவரை பார்த்துட்டு வந்துட்டேன்னு வந்துக்கோங்களேன். அவரோட திருவடியை பார்த்துட்டு அப்படியே திருமுகத்தை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா சகல ரோக நிவாரணி, எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். நீங்கள் கடலை குளிக்கிறது வைக்கிறதெல்லாம் அடுத்து வச்சுக்கோங்க, போங்க. ஆனால் கூட்டத்தில் கொஞ்சம் நின்று தான் ஆகணும். பொது தரிசனம் கூட்டம் இருக்குது, சிறப்பு தரிசனத்துக்கு கூட்டம் இருக்குது. நான் நேற்று போயிட்டு வந்ததுனால சொல்கிறேன். அது மகர ராசி சொல்கிறதுக்கு, மகர ராசி நேரம் சொல்கிறதுக்கு நான்
பெருமைப்பட்டுக்கிறேன். தயவுசெய்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம ஜோதிடத்தை கேட்குறவங்களுக்கு தெரியும், மகர ராசிக்கு நான் போடுற வீடியோக்கெல்லாம் யதார்த்தத்தை தான் சொல்லுவேன், உண்மையை தான் சொல்லுவேன், இல்லாதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. 3 ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னா, நல்லா தான் இருக்குது. சரியா, 3 ராசி இல்லை, 3 நட்சத்திரத்துக்கு அடுத்தடுத்து வருகிற நாட்கள் நல்லா இருக்குது. அவிட்டத்துக்கு வருகிற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. திருவோணத்துக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கிறாரு. சரியா, ராசியில் உத்திராடத்தில் முடிஞ்சு மதியத்துக்கு மேலே திருவோணத்துக்கு போகிறாரு. நல்லது தான். கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருப்பீங்க, பதட்டப்படாமல் இருங்க, டென்ஷன் ஆகாமல் இருங்க, நல்லாயிருக்கும். அடுத்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, ராகுவோட சேர்ந்து குரு பார்க்கிறார், மிகச்சிறப்பு. 2இல் சந்திரன் நல்ல பலங்களை கொடுப்பாருங்க, அருமையான பலங்கள்லாம் கொடுப்பாரு. 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் பலங்கள்லாம் கொடுக்குறாரு. அடுத்து வந்து 3ஆம் இடத்துக்கு போய் சனி பகவானை சுபத்தப்படுத்துவார். 3இல் சந்திரன் இருக்கலாம். சரியா, சந்திரனுடைய நிகழ்வு நல்லா இருக்குது, அதனால் நல்லா இருப்பீங்க, இன்றைக்கே பேசுவீங்க, கையில் காசு பணம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரியாக இருப்பீங்க. தளபதினு சொல்கிறாங்களே, அதுமாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப்னு சொல்ல முடியாது, எதையும் வழிநடத்துவீங்க, கைடன்ஸ் இருக்கும். தளபதினா என்ன, போகிற வந்து முன்னிறுத்தி நடத்திட்டு போகிறவர் தான். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க, அதிகாரம் இருக்கும், பெண்களிடம் நல்லபடியாக பழகுவீங்க, பேச்சில் ஒரு நல்ல ஒரு பேச்சால் நல்ல காரியங்களை சாதிப்பீங்க, பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய விஷயத்தில் நிறைய பேர் பேச்சின் மூலியமாக நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, பேச்சை முதலீடாக வச்சு நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு வழியை சென்று வேலை பார்ப்பீங்க, கலைத்துறைக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க, வருமுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிருவீங்க. அடுத்த வருட நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த சந்திரன் ஒளிச்சந்திரனாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் உட்காராரு, மிகச்சிறப்பாக இருக்குது. எதுலேயும் திருப்தி. சரியா, மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திரன் அடுத்தடுத்து 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம். 3ஆம் இடத்துல ராசிநாதன் கூட சேர்ந்து ராசிநாதனை சுபத்துப்படுத்தி செவ்வாயை பார்ப்பார். சந்திரமங்கல யோகம் அருமையான அமைப்புங்க. 7 கூடையவன் 4 11 கூடையவனை பார்க்குறது மிகச்சிறப்பு. கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும், தாயார் விஷயத்தில் நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், நிலபலம் நல்லபடியாக இருக்கும். செவ்வாயும் சனிக்கும் உள்ள அந்த உத்தத்தை வந்து சந்திரன் தவிர்ப்பார். சந்திரன் எப்படி சனி பகவானை தாண்டி போனார்னா சனி பகவானுடைய வேகம் குறையும். சரியா, வேகத்தை குறைச்சி விவேகத்தை வளர்ப்பார். ஏன்னா மாதுர்காரன் அல்லவா, மனோகாரகன் அல்லவா, அதனால் மனவேகம் நல்லாயிருக்கும். உங்களுடைய மனம் பலவாறு தெரியுது இப்போதைக்கு. சரியா, ஏன்னா சனி பகவான் வைக்கிற மாதிரி 2ஆம் இடத்தை நோக்கி ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு. மனதாலும் சரி உடலாலும் சரி சில அலைச்சல் இருக்குது, டென்ஷன் இருக்குது, மனக்குழப்பம் இருக்குது. இந்த மனக்குழப்பத்தெல்லாம் சந்திரன் தீர்ப்பார். சரியா, நேரில் அடுத்து வருகிற நாட்களில் சந்திரன் தீர்ப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வருகிற 16ஆம் தேதி ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. அன்றைக்கி கோலாஷ்டமி தான். 16/8/2025 பரணி நட்சத்திரத்தில் தான் உட்காராரு. பரணி வந்து மகாலட்சுமியோட நட்சத்திரம் தான், கிருஷ்ணனுக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். கிருஷ்ணனுடைய துணைவியார் மகாலட்சுமியோட அம்சம், பாமா ருக்குமியோட நட்சத்திரம் தான். ஏன்னா சுக்கிரன் வந்து மகாலட்சுமி அம்சம். ஸோ நம்ம ஒரு வழியில் பார்த்தோம்னா அன்றைக்கி சந்திர சுக்கிர ஆதிக்கம் நல்லா இருக்குது. மகர ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் 5-10 கூடையவன், சந்திரன் 7 கூடையவன், மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, தொடர்ந்து பலனை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லைக் பண்ணுங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்கள் கேள்விகள் எதாக இருந்தாலும் கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். சரியா, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், பிரச்சனைக்கு நான் பதில் சொல்கிறேன். ரைட் சார், 4ஆம் இடத்துல அடுத்த சந்திரன் வந்து நல்ல பலங்களை கொடுக்குறாருங்க, உங்களுக்கு ஏற்றமான பலங்களை கொடுக்குறாரு. கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்னு அதையே சொல்லிடுறேன் நான், அதுக்கடுத்து பலன்களை சொல்கிறேன். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி கண்ணன் பிறந்தது வந்து ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல வருது. 4ஆம் இடத்துல வருது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, அன்றைக்கி வந்து பரணி நட்சத்திரம் தான், கோகுலாஷ்டமி வருது. ரோகிணியில் தான் அவர் அவதரித்தார். கோகுலாஷ்டமி கார்த்திகை விரதம். சரியா நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கார்த்திகை ரோகிணி, ஆமாம், முன்னாடியே வந்துடுது உங்களுக்கு. அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறந்தார், இருந்தாலும் அது முன்னாடியே வருது. சில நேரங்களில் ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்துடும். அது நைட்டில் வந்து அந்த திதி அந்த நட்சத்திரம் வரும். ஓகே, 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தின்னு வச்சுக்கிடுவோம். ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் நடக்குது. கிருஷ்ணனுடைய அவதார நோக்கத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம், பலன்களையும் சொல்கிறேன் நான். சரியா நேர்களே, அன்றைக்கி நீங்கள் ஒரு படத்தை வச்சு கும்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு கிருஷ்ணர் படம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அதை வந்து அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த படத்தை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்புகிறேன் உங்களுக்கு நான், அது ரொம்ப முக்கியம். அந்த படத்தை பார்த்து அன்றைக்கி நீங்கள் வழிபட்டிங்கன்னா 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து பலவித நன்மைகள் நடக்கும். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக நல்லாவும் இருக்குது. கிருஷ்ணர் இந்த பூமியில் பிறந்த நோக்கமே எதுக்குன்னா, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இருக்கக்கூடாது, இதை உடத்து தான் பிறந்தார். சரியா, அவருடைய நோக்கமே அதுதான். கிருஷ்ண ஜெயந்தி அவருடைய நோக்கம் அதுதான். அவர் வந்து மனித வாழ்க்கைக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். மனித வாழ்க்கையில் மக்கள் வந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மறைந்தவர் தான் கண்ணபரான். கர்ம வினைகள், மனிதன் செஞ்ச கர்ம வினைகளுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், இன்ப துன்பங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. முன்பிறவில் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அது இந்த பிறவில் தொடருது அப்படி சொல்கிறோம். கர்ம வினைகளுக்கு ஏற்றது தான் நம்மளுடைய ஜாதகம் அமைஞ்சிருக்கும். சரியா நேர்களே, அதெல்லாம் தனியாக சொல்கிறேன் நான் ஒரு நாள். அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம்லாம் வேறு விஷயம்.
பட் கர்ம வினைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துன்பத்திலேருந்து வெளியே வரணும்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணனை கும்பிடணும். அவருக்கு நைவேத்தியம் வந்து நிறைய பண்ணலாம். சரியா நேரில் நிறைய பலகாரங்கள் இருக்குது, நீங்கள் செய்யுங்க. பொதுவாக மில்க் ப்ராடக்ட் செய்யுங்க. பாலை சுட வச்சு அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு அவர் படையல் பண்ணலாம். பால்கோவா வைக்கலாம், வெண்ணெய் வைக்கலாம். இப்படி நிறைய மில்க் ப்ராடக்ட் மில்கிலிருந்து வர்றது பால்லேருந்து வர பொருட்களை நீங்கள் வந்து ஒரு படையலாக வைக்கலாம். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. என்ன படம் வைக்கணும், மகர ராசிக்கு உரிய கிருஷ்ணர் படம் என்னென்னு கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு உரிய படத்தை நீங்கள் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்புகிறேன், அதை நீங்கள் எடுத்து கூட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த படம் கிடைக்கும். சரியா, உங்கள் கடையிலையும் கிடைக்கும். கடையில் கொஞ்சம் அலைஞ்சிரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த படம் கிடைக்கும். தெரியாதவர்கள் வந்து சார் அந்த படம் கிடைக்கல சார் அப்படின்னா வீட்டில் இருக்க கிருஷ்ண படத்தை கும்பிடுங்க. பட் வாழ்க்கையில் ஒரு தடவை அந்த படத்தை வாங்கி வீட்டில் வச்சுருங்க. ஏன்னா கண்ணன் படம், கிருஷ்ணர் படம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை நீங்கள் வச்சு வழிபட்டால் தான் நிறைய இருக்கும். ஏன்னா கிருஷ்ணர் வந்து பல கோலத்தில் இருக்கிறாரு. தவழ்கிற கோலம், நிற்கிற கோலம், ஆடு மாடு மேய்க்கிற கோலம், கோபியர்கிட்ட இருக்கிற கோலம், இப்படி நிறைய விதத்தில் அவருடைய வண்ணப்படங்கள் இருக்குது. அவரோட அவதார நோக்கத்தில் நிறைய செஞ்சுருக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மகர ராசிக்குள்ள படத்தை நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த படத்தை கண்டிப்பாக எடுத்து நீங்கள் கும்பிடுங்க. கிருஷ்ணர் பொதுவாக கிருஷ்ணர் வந்து ஆடை இல்லாமல் தவழ்ந்து போவார். அந்த படத்தை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் செல்வம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும். அவர் வந்து ஆடை இல்லாமல் தவழ்ந்துட்டு வருவார். அந்த படத்தை வழங்குறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கிருஷ்ணர் கையை தூக்கி ஒரு காலை தூக்கி நடந்து வருவார். அந்த படத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். செல்வம் வழங்கும், வாகன யோகம், வண்டி யோகம்லாம் இருக்கும். நிலபலம் சேரும், வீடு மனை நல்லபடியாக இருக்கும். அதுபோல் கிருஷ்ணர் பால் சார்ந்த உணவுகள் கிருஷ்ணனுக்கு வைக்கிறது நல்லது. பாலை காய்ச்சி அதில் ஆடை எடுத்து அது தனியாக இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணலாம். அதுபோல் கண்ணனுக்கு பிடித்தது பொருட்களை வந்து வீட்டில் இருக்க குழந்தைகள் கொடுக்கலாம். குழந்தைகளை வந்து கண்ணனாக பாவித்து அலங்காரப்படுத்தலாம். அதுபோல் பாலில் வந்து சுட வச்சு பாதாம் முந்திரி போட்டு நட்ஸ் வகையெல்லாம் போட்டு அதையும் வந்து கண்ணனுக்கு படைக்கலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா வீட்டில் மன நிம்மதி, ஆரோக்கியம் இருக்கும். வீட்டில் பிரச்சனை இருக்குது, தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, ஆளுக்கு முடியாமல் போகுது, மன நிம்மதி இல்லை அப்படின்னா பாலை நல்லா சுண்டை காய்ச்சுங்க. சுண்டை காய்ச்சி அதில் வந்து பாதாம் முந்திரி நட்ஸை வந்து நல்லா நுணுக்கி போட்டு அதை அப்படியே கண்ணனுக்கு வந்து நைவேத்தியமாக வைங்க. பூஜை பண்ணுற நேரம் வந்து 16/8/2025 இரவு 8 to 9 சுக்கிர உரையில் பண்ணுங்கள். சரியா நேர்களே, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர ஓலை வந்து உங்களுக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது. சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிர உரை முடிஞ்சாலுமே உங்களுக்கு வந்து பரணி முடிஞ்சு கார்த்திகை வந்துடும். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகலையும் பண்ணலாம், இல்லைனா காலை நல்ல நேரம் 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45, மாலையும் பண்ணலாம். அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையிலையும் பண்ணலாம், மாலையிலையும் பண்ணலாம், உங்கள் சௌரியம் தான். மேக்ஸிமம் வந்து எல்லோரும் ஈவினிங் தான் கொண்டாடுவாங்க. ஸோ ஈவினிங் 5:45 to 4:45 to 5:45 வச்சுக்கோங்க. 6 மணிக்கு மேலே நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓரை தான் பார்க்கணும். சரியா, நீங்கள் ஓரை பார்த்து கும்பிட்டாலும் சரி, இல்லைனா வீட்டில் விளக்கேற்றி கண்ணனை நினச்சி கும்பிட்டாலும் சரி. ரைட் நேர்களே, அதுபாதி வந்து கண்ணன் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி வந்து ஆடி பாடி நம்ம வந்து இசை மீட்டணும். ஏதோ ஒரு வாத்தியக்கறி வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். புல்லாங்குழல் வாசிக்கலாம். வீட்டில் புல்லாங்குழல், கித்தார் எதாக இருந்தாலுமே ஒரு வாத்தியக்கறி வாசிக்கலாம். வாத்தியக்கறி வாசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து செல்வம் வசியப்படும். வீட்டில் வந்து பணம் வந்து அப்படியே நிற்கும். அதுபோக வந்து பெண்கள் கோலாட்டம், கும்மி, தலாலாட்டு இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கண்ணனுடைய அனுக்கிறம் அப்படியே இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்ணனுக்கு வெண்ணெயை படுத்தி சாமி கும்பிடலாம். சரியா, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா பொதுவாகவே காலையிலையோ நைட்லேயோ வெறும் வயிற்றில் வெண்ணெய் சாப்பிட்டாலே குழந்தை பாக்கியம் உண்டாக்கும். இந்த வீடியோ கேட்குற தாய்மார்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். உங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா ஒரு அரை சிட்டியை வெண்ணெயை எடுத்து வெறும் வயிற்றில் காலையிலையோ இல்லைன்னா இரவுலையோ தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும். ஏன்னா வெண்ணெய்க்கு வந்து அந்தளவு சக்தி இருக்குது. உடம்புல உள்ள உஷ்ணத்தெல்லாம் மாற்றி அது வந்து தேவையானதை கொடுக்கும். உஷ்ணம் இருக்க போய் தான் குழந்தை கரு தரிக்க மாட்டேங்குது. உடம்புல அதிகமான உஷ்ணம் இருந்துச்சுன்னா கரு நிற்காது. ஸோ அதை சீதோஷப்படுத்துறது வெண்ணெய் வந்து சீதோஷப்படுத்தும். அது மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் என்ன செய்யலாம்னா சில தாந்திரிய மந்திர இதெல்லாம் இருக்குது. கண்ணன் படம் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணன் படத்தை வீட்டில் மாட்டலாம். சரியா, கண்ணன் வெண்ணெயை திருடுற மாதிரி படத்தை மாட்டி நீங்கள் படுக்கறையில் வைக்கலாம். உங்கள் பெட்ரூமில் கூட வைக்கலாம் கண்ணன் படத்தை. கண்ணன் வந்து வெண்ணெயை திருடுற மாதிரி பானைக்குள்ளே கையை விட்டு இப்படி எடுப்பார். அந்த படத்தை வேணால் நான் இன்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த படத்தை நீங்கள் வந்து வீட்டில் மாட்டினீங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுபோல் கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாக இருக்கும். சரியா, அதுபோல் கண்ணனே வந்து குழந்தையாக வந்து கருப்பையில் உட்காருவார். அந்த கிருஷ்ணனே வந்து வருவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புல்லாங்குழல் வீட்டில் இருக்கணும். இப்போ நம்ம வீடுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி புல்லாங்குழல் வீட்டில் இருக்கணும். புல்லாங்குழல் வாசிக்க தெரியுதோ இல்லையோ, புல்லாங்குழல்னு வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் துர்சக்திகள் இருக்காது, தீய சக்திகள் இருக்காது, கெட்ட சக்திகள் இருக்காது, எதிர்மறை சிந்தனைகள் இருக்காது. ஸோ புல்லாங்குழல் இருக்கிற கிருஷ்ண படமும் வீட்டில் வைக்கலாம். புல்லாங்குழல் இல்லைன்னா புல்லாங்குழலை வந்து வீட்டில் வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இப்போ வந்து மகர ராசிக்கு கிருஷ்ண ஜெயந்தி முதல்ல எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதிக்கு மேலே கிரக நிலையில் எது மாறுது. சுக்கிரன் வந்து 22ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு, மிகச்சிறப்பாக இருக்குது. புதன் வந்து தனிச்சு இருக்கிறாரு, ராசிக்கு 7ஆம் இடத்துல தனிச்சு இருக்குது, மிக சிறப்பாக இருக்கும். புதன் தனிஞ்சு இருக்கிறனால
வண்டி வாகன யோகம் இருக்கும். புதன் புத்திகாரகன், நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். புதன் வந்து ஒரு ராசிக்கு 6, 9 கூடையவன். உத்தியோகத்து போகிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்து போகிறவங்க நல்லா வேலை பார்ப்பீங்க, வீடு உண்டு வேலை உண்டு இருப்பீங்க, நல்லாயிருக்கும். குறிப்பாக கணக்கு வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, இன்கம் டேக்ஸு, அப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட், அமலாக்கத்துறை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோக வந்து இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறது மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து புதனுடைய நிகழ்வு வந்து 8ஆம் இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, மறைந்த புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பாரு. 2ஆம் இடத்தை பார்ப்பார், ராகவ சுபத்தை படுத்துவார். கேது கூட சேர்ந்து ராகவ சுபத்தை படுத்துவார். ஸோ புதனுடைய நிகழ்வு நல்லா தான் இருக்குது. புதன் ராசிக்கு 6, 9 கூடையவன். அப்பாவுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் 8ஆம் இடத்துல மறையதுனால. பொருளாதாரத்தை கொடுப்பார், கையில் காசு பணத்தை கொடுப்பார் ஆவணி மாதத்துக்கு மேலே. ஆனால் தாப்பனார் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கு உங்களுக்கும் அப்பா வழி ஒரு முறையில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. சரியா? கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்படி பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க, தவிர்த்துருங்க. மகர ராசி நேயர்களுக்கு நான் சொல்கிற விஷயமே என்னென்னா தவிர்த்துடணும். ஏன்னா ராசிநாதனும் ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு. ராசி 8ஆம் இடத்துல சூரியன் வராரு, கேது கூட சேர்றாரு, ஆட்சி பெறாரு. 8ஆம் இடம் வந்து வழுக்குது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா தவிர்த்துருங்க. தேவையில்லாத விஷயத்துலலாம் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து சில பேருக்கு வந்து அவசர திருமணம் நடக்கும். ஆவணி மாதத்தில் அவசர திருமணம் நடக்கும். இல்லைன்னா பெண் பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது அவசரமாக இருக்கும், துரிதமாக நடக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆற்றல் போட்டாலும் அளந்து போடணும். எது செஞ்சாலுமே கவனமாக செய்யுங்க. அவசரமாக திருமணம் பண்ணாலுமே நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க. நிறைய பேர் இங்கே தான் தப்பு விட்டுருந்தாங்க. அவசரத்தில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறேன்னு கல்யாணம் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைம்பாங்க. அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதுபோக வந்து உங்களுக்கு அடுத்த வரையில நாட்கள் வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதியிலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்துக்குருவீங்க. தாயாரோட சுகம் நல்லாயிருக்கும். தாய்வழி உறவு நல்லாயிருக்கும். தாய்மாமனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மாமன் மச்சுனன் இவங்களுடைய தாய்வு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அவங்களுடைய சிநேகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து சுக போஜனம் இருக்கும். வீடு மனை மாற்றுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆவணி மாதம் வீடு மாற்றி போகலாம். சரியா? இவ்வளோ நாளாக 2 மாதமாக சும்மா இருந்தீங்க. ஆடி இன்னும் வீடு மாற்றலாம், புது வீடு கட்டி வாடகைக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம். சரியா? வீடு மனை இடம் சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம். கலை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை, இப்படி எத்தனையோ கலைகள் இருக்குது. கலைகள் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். வஸ்திர விருத்தியும் உண்டு. வஸ்திர விருத்தின்னு துணிமணியெல்லாம் வாங்கி போடுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் அடுத்து வந்து 6ஆம் இடத்துல சுபத்துவம் மாறாரு. குருவோட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குருவை சுபத்துவப்படுத்துறாரு. சரியா? அதாவது குரு வந்து மகர ராசிக்கு ஆகாதவர் தான். மகர ராசி மகர லக்னத்துக்கு ஆகாதவர் தான். ஆனால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் போய் வந்து குருவை சுபத்துவப்படுத்தினால குரு நல்ல பலங்களை கொடுக்குறாருங்க உங்களுக்கு. குரு வந்து அடுத்து நல்ல பலங்களை கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருக்க குரு சுபத்துவம் வராரு. அவர் வந்து ஏற்கனவே புனர்பூச நட்சத்திரம் எடுத்திருக்கிறாரு. தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறார். 3ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 12ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் நல்லபடியாக இருக்கும். முனைப்பாக இருப்பீங்க. இருந்தாலும் அலைச்சல் இருக்க தான் செய்யும். எவ்வளோ தூரம் அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியில் முன்னேற்றமாக இருக்கும். அயனசேன போக நல்லாயிருக்கும். படுத்த நல்லா தூக்கம் வரும். சரியா? நல்லாயிருக்கும். நினைத்த கருத்தை நல்லபடியாக செய்வீங்க. வேலைக்காரங்கள், தொழில் முனைவோர்கள், உற்பத்தியாளருக்கு வேலைக்காரங்க நல்லபடியாக அமைவாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தாயாதி வழிகள், அம்மா கூட பிறந்தவர்கள் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. சமுதாயத்தில் செல்வாக்கு இருக்கும், ஆதரவு இருக்கும், மதிப்பு இருக்கும். நகைச்சுவை உணர்வு நல்லாயிருக்கும். ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. வீட்டில் எல்லாத்துக்கிட்டே கேலி கிண்டல் பேசிட்டு நல்லபடியாக இருப்பீங்க. பெண்களுக்கு வெளியே சென்று வேலை பார்ப்பீங்க. சரி, அதெல்லாம் வந்து குரு சிறப்பாக செய்வார். தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சில பேருக்கு உடல் நல்லா மெலியலாம். சரியா? சில பேர் வந்து உடலில் குறைக்கிற மாதிரி இருக்கும். கைகால் பிடிப்பு இருக்கும். மலச்சிக்கல் வரும். அதனால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. வாழைப்பழத்தை நிறைய சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனைங்க இருக்கும். அதனால் மலச்சிக்கல் வராமல் இருக்கணும்னா வாழைப்பழம் நிறைய சாப்பிடுங்க. வெறுவயத்தில் நல்லா தண்ணி குடிங்க. எதிரிகள் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சுற்றி எதிரிகள் இருப்பாங்க, மறைமுக எதிர் இருப்பாங்க. ஆனால் அவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது. கடைசியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சூரியனை கண்ட பனி மாதிரி எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். மழை போல் வர வினையெல்லாம் பனி போல் சரியாக போயிடும். நல்லா இருப்பாங்க. உங்கள்கிட்ட வேலை பார்க்குற பணியாட்கள் நல்லா நாணயமாக இருப்பாங்க. கடன் கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தீர்த்துருவீங்க. சரியாக நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து மகர ராசி நேயர்களுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி பண்ணிங்கன்னா கர்ம வினைகள்லாம் தீரும் சொல்லியிருக்கிறேன். கர்ம வினைகள் தீரும், தர்ம பலன்கள்லாம் கூடும். நல்ல விதமாக இருக்குது. கிருஷ்ணர் படத்தை ஒரு படத்தை அனுப்புகிறேன். அந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரேம் எடுத்து வீட்டில் வச்சு கும்பிடுங்க. அந்த படம் கடையில் கிடைக்கும். இல்லைன்னா நான் அனுப்புகிற படத்தை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபோட்டோவை அனுப்புகிறேன். அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டவுன்லோட் பண்ணி அப்படியே ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் கொடுத்துருவான். அந்த பிரிண்ட் அவுட்டை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கலாம். அது கலராக இருக்காது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் வரும். கலராக ஜெராக்ஸும் எடுக்கலாம். ஆனால் மகர ராசிக்கு அந்த கிருஷ்ணர் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் வச்சு கும்பிடுங்க, கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி. சரியா? அந்த பேப்பர் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அப்படியே பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் சாமி பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே கும்பிடுங்க. அந்த உருவத்தை பார்க்கணும், அவ்வளோதான். அந்த உருவத்தை பார்த்துட்டாலே நமக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். கண்ணனுடைய கோலங்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஒரு கோலத்தை நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த கண்ணன் படம் வந்து உங்கள் காலத்தையே மாற்றும். சரியா? காலத்தினுடைய கர்ம வினைகளால் எல்லாத்தையும் மாற்றும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உங்களுக்கு ஒரு தாந்திரிய மந்திரத்தை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கர்ம பலனை தீர்க்கணுங்கிறாங்க. கர்ம பலனை தீர்க்கிறதுக்கு நிறைய வழிபாடு இருக்குது. இருந்தாலும் நான் வந்து சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு 9 மிளகு எடுத்துக்கோங்க.
9 மிளகு. அதாவது நம்ம வழிபாடு செயல்பாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே, பூஜை புனஸ்காரம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, நடைமுறையில் சில காரியங்களை செஞ்சணும். அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும். எதுவுமே செய்யாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது. சரியா நேர்களே? தெய்வத்தை கும்பிட்டாலுமே முயற்சி தான் மெய்விருத்த கூலி தரும். முயற்சி செய்யணும். ஒரு 9 மிளகு எடுத்துக்கோங்க. 9 மிளகு ப்ளஸ் ஒரு 5 மிளகு, 14 மிளகு எடுத்துக்கோங்க. 9 மிளகு வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒன்று. சூரியன், செவ்வாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி 9 நவக்கிரகங்களுக்கு 9 மிளகு. அதுபோல் பஞ்சாங்கத்தில் 5 விதமான அமைப்பு இருக்குது. நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம். இதுவுமே ஒரு மனிதனுக்கு வந்து யோக பாலங்களை கொடுக்குது. இந்த 5க்குமே வந்து ஒரு 5 மிளகு எடுத்துக்கோங்க. ஸோ 5, 9, 14 மிளகு எடுத்துக்கோங்க. வீட்டிலே எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு துணியில் கட்டிக்கோங்க. வெள்ளை கலர் துணியிலே கட்டுங்க. ஏன்னா வெள்ளை கலர் வந்து சந்திரனுக்கு உண்டான கலர். வெள்ளை கலருங்கிறது வந்து மனதை வலிமைப்படுத்தும், உடலை வலிமைப்படுத்தும். வெள்ளைங்கிறது முக்கியமான கலருங்க. வெள்ளை ஒயிட்னாலே வந்து சந்திரன் தான். மில்க் ஒயிட் அப்படின்னாலே சந்திரன் தான். ஸோ ஒயிட் கலர் துணியில் அதை கட்டிக்கோங்க. ஒரு சின்ன முடிச்சு மாதிரி இருக்கும். அந்த 14 மிளகை வந்து துணியில் போட்டு சின்ன முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. அதை தலைமாட்டு அடையில் வச்சுருங்க. தலைமாட்டுக்கு அடையில் வச்சுட்டு நைட்டில் தூங்குங்க. சரியா? நீங்கள் நைட்டில் தூங்கும்போது ஓம் நவக்கர நகர்களே போற்றி, பஞ்சபூதங்களே போற்றி, பிரபஞ்சமே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தெய்வத்தை கும்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிட்டுட்டு தூங்குங்க. காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுங்கன்னா, அந்த முடிச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடிச்சு எடுத்து ஒரு அலமாரில் வச்சுருங்க. யாருக்கும் தெரியாமல் கைப்படாத இடத்துல வச்சுருங்க. மறுநாள் நைட்டில் தூங்கும்போதும் அதை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கோங்க, தலைக்கடியில் வச்சுக்கோங்க. இப்படி வந்து 9 நாள் செய்யுங்க. சரியா? 9 கிரகங்களுக்கு 9 நாள் செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு அந்த முடிச்சு எடுத்துகிட்டு போய் ஆற்றுலையோ குணத்துலையோ இல்லைன்னா கிணத்துலையோ போட்டுருங்க. தண்ணி உள்ள இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா கால் மீதி படாமல் இருக்கும். சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படி இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கும்ல, வேப்ப மரத்துக்கு கீழே குழியை தோண்டி அதை போட்டு மூடி வச்சுருங்க. சரியா? வேப்ப மரம் எல்லா இடத்துலையும் இருக்கும். வேப்ப மரம் இல்லாத இடமே இல்லை. சரியா? இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் வேப்ப மரம் பக்கத்துலேயே இருக்கும். தெருவில் இருக்கும், ஸ்ட்ரீட்டில் இருக்கும். வேப்ப மரத்துக்கு அடியில் கொஞ்சம் அப்படியே மண்ணை பறிங்க. மண்ணை பறிச்சுட்டு அப்படியே அந்த பொட்டணத்தை போட்டு மூடி வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யணும். இதை செய்கிறதுக்கு காலம் இருக்குது. அந்த காலத்தில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வளர்பிறை காலத்தில் செய்யணும். வளர்பிறை காலத்தில் செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். வளர்பிறை காலங்கிறது இந்த காலம் வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து பௌர்ணமி. சரியா? இன்றைக்கி பௌர்ணமி. இன்றைக்கி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து வந்து தேய்பிறையில் போய் முடியும். அதனால் வர்ற அமாவாசைக்கு பின்னாடி செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஆக்க பொறுத்தவங்க ஆற போகிறங்க. வளர்பிறை காலத்தில் செய்கிற பூஜை புனஸ்காரம்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா உத்திராடமோ திருவோணமோ அவிட்டமோ வளர்பிறை காலத்தில் போகணும். வளர்பிறை காலத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டிங்கன்னா அதோட சக்தி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒன்று பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் சூட்சும வழிபாடு. சில பேர் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா போயிடுது. அது அன்றைக்கி நல்ல நாளாக கெட்ட நாளாக கறி நாளாக அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைனா உடனே போயிடுது. குடும்பத்தை கூட்டிகிட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுது. அன்றைக்கி நீ போகிறப்ப ஆனால் அந்த பிரபஞ்சம் உனக்கு அன்றைக்கி கிரீன் சிக்கல் கொடுக்கலையே. உனக்கு என்றைக்கு கிரீன் சிக்கல் கிடைக்குதோ அன்றைக்கி தான் நீ போகணும். சரியா? நேயர்களே, என்னை காட்டில் வயதாக இருக்கிறவங்களாம் என்னை அண்ணனை எடுத்துக்கோங்க. வயதில் மூத்தவர்கள்லாம் என்னை தம்பியாக எடுத்துக்கோங்க. சரியா? நான் சில நேரம் பேசும்போது உரிமையில் பேசுவேன். நான் உங்கள் மேலே ஒரு பாசத்தின் அடிப்படையில் பேசுவேன். அதனால் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்றைக்கு கிரீன் சிக்கல் கொடுக்குதோ அன்றைக்கி தான் நீங்கள் போகணும். அதை விட்டுட்டு நான் எனக்கு பிடிச்ச நாள் போனேன்னா அன்றைக்கி வந்து அது அந்த அருள் சக்தி கிடைக்காது. சரியா? இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை இருக்கிறவங்க நீட்டி வான்னு சொல்லாது. அதனால் நட்சத்திரம் அந்த திதி நேரத்தில் போகணும். திதினா என்ன? வளர்பிறை திதியில் இருக்கணும். சரியா நேரில்? இது 2 போதும். நட்சத்திரமும் வளர்பிறை திதியும் போதும். சந்திரன் தான் எல்லாத்துக்கும் காரகன். சந்திரன் தான் மெயின். பூமிக்கு துணைக்கோளையார் சந்திரன் தான். பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து சந்திரன் நல்லா இருந்துட்டாலே நல்லா இருப்பான்னு அர்த்தம். அதான் சந்திரனை தூக்கி தாய்கிட்ட வச்சுட்டான். ஒரு குழந்தை பிறக்கும்போது தாய் தான் வேணும். சரியா? அந்த தாய் தான் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குறா. யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, அவர் டீ கடையில் டீ அடித்தாலும் சரி, அவரும் குழந்தையாக இருக்கும்போது தாய் தான் பாலை கொடுத்துருப்பா. இந்தியா பிரதமருக்கும் அந்த தாயைத்தான் தூக்கி சந்திரன்கிட்ட வச்சுருக்கான். சந்திரன் தான் மாதுருகாரகன், மனோகாரகன். உடலுக்கு அவன் தான். மனம், உடல், சிந்தனை எல்லாத்துக்கும் சந்திரன் தான். ஸோ அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி வளர்பிறை திதி காலத்தில் கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ரைட்டு. இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு வருவோம். கிருஷ்ண ஜெயந்தி வந்து என்றைக்கு சார் வருதுன்னா 16ஆம் தேதி வருது. சரியா? 16ஆம் தேதி வருதுன்னு வச்சுக்குருவோம். உத்திராட நட்சத்திரத்துக்கு என்றைக்கு வருதுன்னா உத்திராட நட்சத்திரத்துலேருந்து 11ஆவது நட்சத்திரத்துக்கு வருது. ஸோ உங்களுக்கு 2ஆம் நம்பர் கரெக்டாக சந்திரன் வந்துட்டார். ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து சந்திர வழிபாடு பண்ணுங்க நீங்கள். சரியா? கிருஷ்ணனை கும்பிட்டு முடித்தாலும் சக்தியை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். சக்தி மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆதிபராசக்தி மந்திரம், சக்தி கவசம் படிக்கணும். கோகுலாஷ்டமி அன்னைக்கு படிக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சக்தியை நினைக்கணும். சக்தியை நினச்சி சக்தியுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருவோணம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இல்லைன்னா சிவனுடைய நாமத்தை சொல்லணும். சரியா நேர்களே? நீங்கள் அந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு சிவனுடைய வழிபாடை சிவனுடைய நாமத்தை சொல்லிட்டு பூஜை முடிங்க.
அடுத்து அவிட்ட நட்சத்திரம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். சரியா? கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். இல்லைன்னா முருகனுடைய நாமத்தை சொல்லணும். சரியா? முருகனுடைய நாமம் நிறையா இருக்குது, அதை சொல்லி மாளாது. சரியா? முருகனுடைய நாமம் நிறையா இருக்குது. கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், கந்த குரு கவசம் படிக்கலாம், கலிவெண்மா படிக்கலாம், திருமுருக ஆற்றுப்படை படிக்கலாம், நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச சுலோகத்தை சொல்லலாம். சரியா நேர்களே? எதை எடுத்தாலும் நீங்கள் எங்கிட்டு போனாலும் எல்லா இடத்துலையும் வழி இருக்குது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியம். நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன், கிழமையும் சொல்லியிருக்கிறேன். 16/8/2025 இரவு 8 to 9 கும்பிட்டுருங்க. அது என்ன உரையாக இருந்தாலும் சரி, 6 மணிக்கு மேலே நல்ல நேரம் தான். சரி, ஓகே. இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பலன்கள் வந்து அடுத்த வரை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பொறுமையாக பாருங்கள். சுக்கிரன் சஞ்சாரம் அடுத்து நல்லா இருக்கிறதுனால எல்லா வீட்லையும் நல்லது நடக்கும். சரியா? கணவன் மனை ஒரு இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் நல்ல விதமாக இருக்கும். 5-10 கூடியவன் ராசியை பார்க்கறதுனால பிள்ளைகளால் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. ஆவணி மாதத்துக்கு மேலே பண வரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் விஷயத்தில் நல்ல உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்வீங்க. சாதகமாக தான் பார்க்கப்படுகிறது. புதிய நபரின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல விதமாக முடியும். வியாபாரத்தில் போட்டி குறையும். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரகங்கள் நல்லா இருக்குங்க. சரியா? தனித்த புதன் பார்க்குறாரு. சரியா? தனித்த புதன் பார்க்குறாரு. நல்ல விதமாக இருக்குது. 17ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு 8-9 நாட்கள் வந்து தனித்த புதன் வந்து பார்க்குறது நல்ல அமைப்பு. சுயசாரத்தில் போகிறாரு. மிகச்சிறப்பு தான். தொழில் விரிவாக்கம், தொழில் வியாபாரம் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். பணி நிமித்தமாக உத்தியோகம் தனியாராக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வருவீங்க. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். ஆவணி மாதம் வீட்டில் மங்கள சத்தம் கேட்கும், கெட்டி மேலே சத்தம் கேட்கும். கணவன் மணி உறவு ஏற்கனவே சொல்லிட்டேன். பிள்ளைகள் படி நல்லபடியாக இருப்பாங்க. பிள்ளைகள் உங்கள் சொல்லுக்கு ஏற்றபடி இருப்பாங்க. பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆகும். நண்பர்கள் சொந்த பந்தத்தால் உதவி இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு பண வரத்து நல்லா இருக்கும். குடும்ப பெண்கள், மகர ராசி சேர்ந்த பெண்களுக்கு கையில் காசு பணம் அதிகம் இருக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருப்பீங்க. எதிர்ப்புகளை மீறி நல்லபடி முன்னேறுவீங்க. கலைத்துறை படைப்புத்திறன் கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்னா, மாணவர்கள் நல்லா தான் இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? 4 கூடியவன் 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல தான் குரு கேந்திரமாக இருக்கிறாரு. அடுத்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். செப்டம்பர் 15க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். செப்டம்பர் 15க்கு மேலே படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வருகிற செவ்வாய் பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்கும். 10, 11, 12 மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ சுக்கிரனும் செவ்வாய் புதன் 3 பேரும் போட்டி போட்டு மகர ராசி பலன்களை கொடுக்குறாங்க. ராசிக்கு 5, 10, 6, 9 கூடியவன், 4, 11 கூடியவன். கர்ம லாப சனாதிபதிகள் 3 பேருமே அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராங்க. பொதுவாக வந்து மகர ராசிக்கு வந்து சிம்மத்தை தாண்டிட்டு கரைநிலையில் வந்துட்டாலே நல்லாயிருக்கும். சிம்மத்தை தாண்டி கன்னி, துலாம், விருச்சிகம் இப்படி 3 ராசியில் வந்து சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க வரும்போது மகர ராசிக்கு நல்லா இருக்குங்க. அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து புரட்டாசி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். சரியா? புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 3 மாதம் சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்களே செக் பண்ணலாம். மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, நட்சத்திரம் எதாக இருந்தாலும் சரி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 3 மாதம் நல்லாயிருக்கும். ஆமாம் சார், இந்த 3 மாதம் வருஷத்தில் எங்களுக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நல்லாயிருக்கும். இந்த 3 மாதமும் நல்லா கையில் காசு பணத்தோடு இருப்பீங்க. பர்டிகுலராக தீபாவளி டயத்தில் நல்லா இருப்பீங்க. ஊரில் மழை பெய்யும், வெளியே தான் மழை பெய்யும், நசன்னு இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த நேரத்தில். ஆனால் நீங்கள் வந்து தாராளமாக இருப்பீங்க, பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. சரியா? தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். சில பேர் தீபாவளிக்கு முதல் நாள் தான் கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. தீபாவளிக்கு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியல, வைக்க முடியல அப்படின்னு தடவிட்டு இருப்பாங்க. ஆனால் மகர ராசினியர்கள் தீபாவளி மங்களமாக இருக்கும். 100க்கு ஒரு 75% நல்லாயிருக்கும். சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லாமல் ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் இல்லையா? மற்றபடி இந்த தீபாவளி பண்டிகை வரும்போதெல்லாம் மகர ராசினியர்கள் மிக நல்லாயிருக்கும். ஆமாம் சார், நான் உண்மையிலே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நிஜமாக நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவமாக பார்த்துருக்குறேன். சரியா? நிறைய நல்ல விதமாக இருக்கும். அதுபோக எதிரில்லாத எந்த தொல்லையும் இல்லாது. உடல் உபாதைகளை பார்த்துக்கோங்க. உடல் உபாதை கொஞ்சம் வந்து போகும். வீண் வம்பு வழக்கிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எது கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அலைச்சல் இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து ஆதாயம் இருக்கும். சரியா? அதனால் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். சரியா? 12ஆம் இடத்துக்கு சுப தொடர்புனால கொஞ்சம் அலைச்சலோடு தான் ஆதாயம் கிடைக்கும். சிலர் விரும்பிய வீட்டுக்கு போவீங்க, சிலர் இல்லைன்னா விரும்பிய வீடை கட்ட ஆரம்பிப்பீங்க. ஆவணி மாதத்துலேருந்து உங்களுக்கு பிடித்த வீடு பிளான் போட்டு ஒரு நல்ல இன்ஜினியரை பார்த்து ஆரம்பிப்பீங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களை கைவிட்டு போயிருந்த பொருட்கள், அதாவது உங்களை விட்டு போயிருந்த பொருட்கள், விட்டு போனதெல்லாம் பிடிப்பீங்க. விடுபட்டு போனதெல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்களை விட்டு போனது, நீங்கள் தொலைச்சது பொருட்கள் எதாக இருந்தாலுமே உங்களை தேடி வரும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் எதுலேயுமே ஒரு பிடிப்பு இருக்கும். கிரிப்பாக இருப்பீங்க. மகர ராசி நேயர்கள் எதில் ஒரு கிரிப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு இருக்குது. இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கிட்ட நல்லபடியாக போவீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நான் அனுப்புகிற கண்ணன் படத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கண்டிப்பாக அதை வச்சு கும்பிடுங்க. அந்த படத்தை கும்பிட்டிங்கன்னா
உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். பர்டிகுலராக ஆவணி மாதம் வந்து மிக அமோகமான மாதமாக இருக்கும். சந்திராஷ்டமெல்லாம் இன்னும் நாள் இருக்குது. இன்னும் ஆகஸ்ட் 23, 24, 25 தான். அதுக்கு பார்த்துக்கலாம். சந்திரன் வந்து இங்கே வருவார், சிம்மத்துக்கு வரும்போது தான் சந்திராஷ்டமம். அதுக்கெல்லாம் நாள் இருக்குது. நல்லா இருக்குது உங்களுக்கு. சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் கேளுங்க. சரியா நேர்களே, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து தெளிவாக இருக்கணும். சரியா? திருவோணம் 2ஆம் பாதம் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன். எனக்கு இப்போ வந்து சனி திசை நடக்குது, இல்லைன்னா குரு திசை நடக்குது. அவங்க எங்கே இருக்கிறாங்க, சனி பகவானோ குரு பகவானோ, அந்த தசாநாதர்கள் எந்த வீட்டில் இருக்கிறாங்க, அதை மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பலன் சொல்லிடுவேன். சரியா? அந்த பாதத்தை சொல்லணும், வருஷத்தை சொல்லணும். ஏன்னா நீங்கள் திருவோணம் 2ஆம் பாதம் வருஷத்தை சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வயசை எடுத்துருவேன். நான் வயசை எடுத்துகிட்டு தசாபுத்தி கழிச்சு இந்த தசையில் இந்த புத்தி நேர போட்டு நடக்கலாம், இந்நேரம் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணணும், இப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ சொல்லுவேன். 100க்கு 100% கரெக்டாக சொல்ல முடியாது. அதை வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலுமே 100க்கு 100 யாராலும் சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜோசியனாலும் சொல்ல முடியாது. 100க்கு 100 கரெக்டாக சொல்லிட்டாருன்னா அவர் வந்து கடவுள்னு அர்த்தம். சரியா? நான் உண்மைக்கும் ஓப்பனாக சொல்லிடுவேன். உங்கள் ஜாதகத்தை வந்து நான் பார்த்தேன்னா, தனிப்பட்ட முறையில் பார்த்தேன்னா, உங்கள் ஜாதகத்தை வந்து 100க்கு ஒரு 70% சொல்லிடுவேன். 100க்கு 70% சொல்கிறதே ஒரு மனிதனுக்கு நிறைவான பலன்கள். சரியா? நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது, இது 3ஐயும் சொல்லணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சரியா? இறை அருள் இருக்கணும். அந்த ஜோதிடருக்கு இறை அருள் இருக்கணும். இறை அருள் இருந்தாலே எல்லாமே இருக்கும். சரியா? அனுபவம்லாம் அடுத்து தான். இறைவனோட அணுக்கரை இருந்தால் எல்லாமே நடக்கும். அனுபவங்கிறது அடுத்து தாங்க. திருஞான சம்பந்தர் சின்ன பிள்ளையிலே பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் பாடினார் அவர்? திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருக்கும்போது இறைவனை நினச்சி பாட ஆரம்பிச்சிட்டார். தோடு உடைய செவி உடையவன் போட்டுட்டார், பாடிட்டார். சரியா? ஏன்னா அவர் வந்து ஞானப்பால் குடிச்சிருக்கிறாரு. ஞானப்பால் குடித்ததுனால தான் அவருக்கு வந்து அப்போயே அவர் ஞானம் வந்துருச்சு, பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அனுபவங்கிறது அடுத்து தான். இறைவனோட அருள் இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி. 10 வயசு குழந்தைக்கு உள்ள அறிவு 70 வயசு பெரியவனுக்கு இருக்காது, கிழவனுக்கு இருக்காது. 10 வயசு குழந்தை வந்து மணியாக இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும். 70 வயசு கிழமை வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். தில்லாலங்கடி வேலை, ஊரில் உள்ள மொல்ல மாறித்தானா, முடிச்சு மாறித்தானா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான் 70 வயசு கிழமை. ஆனால் 10 வயசு போய் மணியாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்குது. இது வந்து இறைவனோட அருட்கொடை. யாருக்கு என்ன வேணாலும் அந்த அருட்கொடை கிடைக்கலாம். அதனால் ஒரு ஜோதிடருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவம்னு ஒன்று இருந்தாலுமே அவருடைய அருள், இறைவனோட அருள் அவருக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பலன் சொல்லுவார். வாக்கு பலிதம் இருக்கும், அப்சர்வேஷன் இருக்கும். அப்சர்வேஷன், அடுத்து வாக்கு பலிதம். அவர் சொன்னது நடக்கும். ஒரு அருள் சக்தியில் நடக்கும். ஓகே நேர்களே, நிறைய இருக்குது. தொடர்ந்து போடுறேன் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். நல்லாயிருக்கும். எல்லாமல்ல இறைவன் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.